ஹாய், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் செல்வராணி பேசுகிறேன். ஸ்ரீ முத்தாரம்மன் அவர்களை வணங்கி, முத்தாரம்மன் வீரமனோகரி கருங்காலி காம்பாள் அவர்களை வணங்கி, சமுதாயத்திற்கு நம்மளுடைய மக்களுக்கும் என்னால் முடிந்த ஒரு சிறிய நல்ல விஷயங்களை சொல்லி அவரவர்கள் குடும்பத்துக்கு தேவையான நமது அன்றாட வாழ்க்கையிலே என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது, அதை நாமளே எப்படி தீர்த்து கொள்ளலாம் என்பதை பற்றி உங்களிடத்திலே வரும் காலகட்டங்களில் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விஷயங்களை சொல்லி உங்களுக்கு நன்மை, நமது நாட்டிற்கும் நமது மக்களுக்கும் நன்மை பயக்கும் வகையிலே சொல்ல வேண்டுமென ஒரு சின்ன கருத்துக்களை கூறி உங்களிடம் நான் இருக்க வேண்டுமென ஆசைப்படுகிறேன். இன்று அமாவாசை. பெரும்பாலும் இந்த அமாவாசைன்னு சொன்னாலே நம்ம எல்லாருமே பயப்படுவோம். ஏன்னா நமக்கு வேண்டாதவங்க, நம்மளை பிடிக்காதவங்க, யாராவது நமக்கு ஏதாவது ஒன்று செய்துட்டாங்களோ, திடீர்னு பார்த்தா நம்ம குழந்தை ஒரே அழுகையாக அழுகும். திடீர்னு குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார சண்டை சச்சரவுகள்லாம் வரும். திடீர்னு மாமியாருக்கு சண்டை சச்சரவு வரும், மாமியார் மருமகளுக்கு சண்டை சச்சரவு வரும். நம்ம பிள்ளைங்க மேலேயே நமக்கு நிறைய கோபங்கள் வரும். அப்போ என்னன்னு பார்ப்போம், ஐயோ இந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் வருது, நமக்கு யாரோ ஏதோ செஞ்சுட்டாங்க போல இருக்கு, நம்ம குடும்பத்துக்கு யாரோ சுனியை வச்சுட்டாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்களாம் பயப்படுவீங்க. பயந்துக்கிட்டு நம்ம நிறைய இடங்களுக்கு நம்ம போவோம். நான் யாரையும் குறை சொல்லலை, அவங்கவுங்களுடைய விஷயம் அவங்கவுங்க செய்துட்ருக்காங்க. இதை இப்போ பணம் இருக்கிறவங்க எல்லா விஷயங்களுக்கும் போய் அந்த விஷயங்களை தெரிஞ்சுக்குவாங்க, கற்றுட்டு வந்துடுவாங்க. வருமானம் இல்லை, கஷ்டப்படுறோம். நம்ம குடும்பத்தில் என்னால் இன்றைக்கி ஒரு 5 ரூபா தான் செலவு பண்ண முடியும், அந்த 5 ரூபாயில் என் குடும்ப கஷ்டத்தை நான் எப்படி தீர்க்க முடியும்? ஒரு 10 ரூபாயில் என் குடும்ப கஷ்டத்தை எப்படி தீர்க்க முடியும்? ஒரு 50 ரூபாய்க்குள்ளாரையே வச்சுக்கோங்களேன், இந்த பிரச்சனையை நாம் எப்படி தீர்த்துக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன விஷயம் உங்கள்கிட்ட பரிமாறிக்கிறேன். இன்றைக்கி அமாவாசை. நான் இந்த குமட்டிக்காய் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் நமக்கு விட்டு சொல்லி கொடுத்துட்ருக்கிற ஒரு நல்ல அருமருந்து. இந்த குமட்டிக்காயில் நிறைய விஷயங்கள் இருக்குது. கிட்டத்தட்ட 1 லட்சம் 2 லட்ச ரூபா கொடுத்து செலவு பண்ணி தீர்க்க முடியாத பிரச்சனையை கூட இந்த குமட்டிக்காயை வச்சு நம்ம தீர்த்துக்கலாம். இதே மாதிரி சண்டை வருது, பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது, நாம் என்ன செய்யலாம், இதுக்கு முடிவு என்ன அப்படிங்கும்போது பயப்படாதீங்க. ஒரு அமாவாசைக்கோ, ஒரு பௌர்ணமிக்கோ, இல்லை வாரத்தில் ஒரு செவ்வாய்க்கிழமையோ, இல்லை ஞாயிற்றுக்கிழமையோ, இல்லை குருவாரமாகிய வியாழக்கிழமைகளையோ இந்த மாதிரி ஒரு குமட்டிக்காய் வாங்கிக்கணும். குமட்டிக்காய் வாங்கி அதை முதல்ல நம்ம குலதெய்வத்தை நினச்சிக்கணும். இதை வழிகாட்டி இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் செஞ்சுக்கங்கன்னு சொல்லி நம்ம பாட்டி, தாத்தா, அம்மா, அப்பா எல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அவங்க நம்ம குருமார்களை நினச்சி, அவங்களே நாம் நினச்சி, குருவே நீங்கள் அத்தனை பேரும் எங்களுக்கு இதை வழிகாட்டி சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கீங்க. உங்களில் நீங்கள் சொன்னது போலவோ, நீங்கள் கடைபிடிச்சது போலவோ எங்களால் முழுமையாக அதை செய்ய முடியாவிட்டாலும் இதுக்குள்ளார என்ன விஷயங்கள் இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியாது, ஒரு சிலதை சொல்லி கொடுத்துருக்கீங்க. இந்த விஷயங்களை நாங்கள் கடைபிடிக்கணும்னு ஆசைப்படுறோம். இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்துக்கு குருவாக இருந்து எங்களுக்கு நீங்கள் தான் வழிகாட்டணும். அதே போல் இந்த உலகத்தையும் பஞ்சபூதங்களாக கட்டி காப்பாற்றக்கூடிய ஈசனையும் நினச்சி இந்த குமட்டிக்காயை கையில் எடுத்து இப்படி வச்சு இதை 2ஆக கட் பண்ணிக்கணும். இந்த அறுத்து எடுத்துக்கிட்டோமா, இப்போ என்ன செய்யணும், முதல்ல கொஞ்சம் மஞ்சள் பொடி இப்படி தூவிக்கணும். ஓம் குருவே துணை, குல தெய்வங்களே துணை, 33 தேவர்களே துணை, 48,000 ரிஷிமார்களே துணை, 68,000 கங்களேர்களே துணை, அஷ்டத்துக்கு பாலகர்களே துணைன்னு சொல்லி இந்த மஞ்சளை தடவிக்கணும். குறிப்பாக மஞ்சள் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப மகத்துவம் வாய்ந்தது, கடவுளுக்கு உரிய பொருள். இந்த கடவுளுக்கு உரிய பொருளை நாம் இதுவும் ஒரு வகையான கடவுள் தான்.
ரெண்டாவது குங்குமத்தை எடுத்து அது மேலே நாம் இப்படி பூசணும். இந்த மஞ்சள் தெரியாத அளவுக்கு இந்த கொமட்டிக்காய் மேலே இந்த மஞ்சளை இப்படி நம்ம பூசணும். இப்படி பூசிகிட்டே இருக்கணும். கொஞ்சம் கூட இடம் இருக்கக்கூடாது. ஃபுல்லாக பூசிடணும். நம்ம பிரச்சனை என்னவோ, நம்ம மனசுக்குள்ளார என்னென்ன கஷ்டங்கள் இருக்கோ, நம்ம வீட்டுக்குள்ளார என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ, குழந்தைங்க சரியாக படிக்கலை, இந்த மாதிரி எப்போ பார்த்தாலும் வீட்டுக்குள்ளார பிரச்சனையாகவே இருந்துக்கிட்டு இருக்கு, அதுக்கு என்ன வழி, எங்கே போனாலும் இந்த வழி தீரலையே, கடவுளை கும்பிட்டாலும் நமக்கு சரியான பாதை அமையலையேன்னு சொல்லி வருத்தப்படுறவங்களுக்குலாம் இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயங்கள் தான் இது. ஆனால் உங்களுக்கு பெரிய பலனை தரும். செய்யக்கூடியது சின்ன விஷயம், ஆனால் உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் பெரிய பலனை தரும். இந்த மாதிரி ஃபுல்லாக இப்படி மஞ்சள் தெரியாத அளவுக்கு தடவிட்டு அவ்வளோதான் முடிஞ்சா. இது என்ன பண்ணணும், மறுபடியும் குலதெய்வமே அப்படின்னு நினச்சி இதை நம்ம எடுத்துக்கிட்டு போய் நேராக நம்ம வாசப்படி, அதாவது வாசப்படிக்கு வெளியே போயிட்டு, வாசப்படி நம்ம வீடு உள்ளே இருக்குது, வாசப்படிக்கு வெளியே நான் இருக்கேன். இதை என்ன பண்ணணும், நம்ம வெளிப்பக்கமாக நம்ம வர வெளிப்பக்கத்துலேருந்து வர வாசப்படியை பார்த்த மாதிரி இப்படி வச்சிடலாம். ரெண்டு பக்கமும் இப்படி வச்சிடணும். இப்படி வச்சுக்கிட்டு கையெடுத்து எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் தான் அதை எங்களுக்கு தீர்த்து தரணும்னு சொல்லி கை கூப்பி அவங்கள வணங்கிட்டு நம்ம உள்ளே வந்துட வேண்டியதுதான். இவ்வளவு தாங்க, சின்ன பிரச்சனை, ஆனால் பெரிய பலன் கிடைக்கும். இந்த பழத்தை வச்சதுக்கப்புறம் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அந்த பழம் உடனே அப்படியே வதங்க ஆரம்பிச்சிடும். அந்த பழம் வதங்கி ஒரு மாதிரி சுருங்கி போனதுக்கப்புறம் இதை தூக்கி ஒரு கருப்பு கவருக்குள்ளார போட்டு அதை நல்லா மூட்டை கட்டி நம்ம வீட்டுக்கு போட்ட போல போகாமல் வெளியில் போகிற பாதையில் எங்கேயாவது ஒரு முச்சந்தியில் அந்த கவரை தூக்கி போட்டுட்டு மறுபடியும் திரும்ப, அதாவது இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு வைக்கிறோன்னா வர வியாழக்கிழமைக்குள்ளார அது வதங்கிருச்சுன்னா அதை எடுத்து நான் சொன்ன மாதிரி கவரில் போட்டு கட்டி தூர போட்டுட்டு வியாழக்கிழமை அன்னைக்கு ஒன்று அறுத்து வைக்கணும். வியாழக்கிழமை நல்லா இருக்குது, வெள்ளிக்கிழமை நல்லா இருக்குது, சனி ஞாயிறு, அப்போ ஞாயிற்றுக்கிழமை எடுத்து அதே மாதிரி அறுத்து வாசலில் வச்சு இதே மாதிரி உங்கள் வீட்டு பிரச்சனை தீர தீர தொடர்ந்து ஒரு 3 தடவை நீங்கள் வச்சுட்டிங்கனாலே உங்கள் பிரச்சனையெல்லாம் தீர்ந்துடும். நன்றி, வணக்கம்.